ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருத்தப்படாத ட்ரேடர் சங்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் ட்ரேடிங் எப்படி போச்சு? ஸோ நல்லா போச்சா? கமெண்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து எத்தனை பேர் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க? ஸோ எத்தனை பேர் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10:30 வரைக்கும் தான் ஒரு மொமெண்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே தான் போச்சு. ரொம்ப போர் டே தான். ஸோ இந்த போர் டேல வந்து எதையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பையா செல்லா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ நான் வந்து மார்க்கெட் இறங்கும்னு நினச்சிக்கிட்டேன். பட் ஆனாலும் எனக்கு பெரிய இதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ என்ன பண்ணேன்னா, புட்டு வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த மனியில் புட்டு எடுத்து போட்டேன். ஸோ அந்த புட்டு அவுட் ஆஃப் த மனியில் எடுத்து போட்டு அது வந்து எண்ட் ஆஃப் த டேல ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகிற வரைக்கும் தான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன்லேயே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் வந்து நம்ம எப்பவுமே போல் நம்மளுடைய 145 ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். ஸோ 145 ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலில் வந்து 190 ஹிட் ஆச்சு. ஸோ நிறைய பேர் வந்து 190ல் ஹிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 190 பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகலை. 190 ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகலை. ரொம்ப கம்மியான ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அது போயிட்டு வந்துச்சு. ஆனால் சீக்கிரமாகவே உடனே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் அடித்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட கிடையாது. 10 to 5 மினிட்ஸ் கூட கிடையாது. அவ்வளோ ஷார்ட்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப குவிக் பீரியடில் அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 190 சஸ்டெயின் ஆச்சு. ஸோ புட்டில் 190 சஸ்டெயின் ஆனோடனே கரெக்டாக வந்து 220 வரைக்கும் டார்கெட் போச்சு. ஸோ இதில் வந்து நான் டெய்லியுமே எல்லா வீடியோலுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் மோடில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, 190 என்ட்ரி அப்படின்னா 220 டார்கெட், 160 ஸ்டாப் லாஸ். இது நீங்கள் ரிஸ்க் ட்ரேடராக நீங்கள் சேஃப்டி ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா 220 வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம். 217, 218, 215ல் கூட நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் அந்த ப்ராஃபிட் டேஸில். அதே மாதிரி லாஸ் ஆகிறப்போ எக்ஸாக்டாக 160 வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. 190லேருந்து 180 170க்கு போகிறப்ப கூட நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த 160 வரைக்கும் இருக்கணுன்றத அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபுல் லாஸ் 160க்கு அப்படி 170 அப்படி போகுதுன்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபுல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஃபுல் ரிஸ்க் நீங்கள் எடுத்து ப்ளஸ்ஸோ மைனஸோ அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த மொமெண்டம் பேஸ் பண்ணி நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த என்ட்ரிக்கு சார்ட்டு பார்க்க தேவை கிடையாது. பட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சார்ட் பார்த்து பழகிருக்கவங்க சார்ட் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வந்து இந்த என்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் 145 ஸ்ட்ராட்டஜி வந்து பியூர்லி வந்து வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சது. ஸோ அப்கமிங் டேஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லைவ் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.